டுடே சினிமா நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நான் சாண்ட்ரா எம்மி பேசுகிறேன். சிவப்பு எனக்கு பிடிக்கும்ன்ற படத்தோட ஹீரோயின். படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போது ரீசெண்டாக தான் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, இந்த படம் உங்களோட வீட்டில் உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய படம். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, லைக் இந்த படம் ரெட் லைட் ஏரியா சம்மந்தப்பட்ட ஒரு படம்னு. கண்டிப்பாக இது ரெட் லைட் ஏரியா சம்மந்தப்பட்ட படம் தான். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆபாசமான ஒரு சீனோ இல்லை ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு டயலாகோ அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் சுத்தமாக கிடையவே கிடையாது. இது கம்ப்ளீட் ஃபேமிலியோட நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்க வேண்டிய படம். அது ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், 8 to 80 எல்லாருமே பார்த்துருக்க வேண்டிய ஒரு படம். பிகாஸ் நிறைய நல்ல விஷயங்கள் நாங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். மெயின்லி நாங்கள் இந்த கண்டென்ட்டை ஏன் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன்னா, இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் சொசைட்டியில் எவ்வளோ பிரச்சனைகள், அதாவது சைல்டு அப்யூஸுன்ற விஷயங்கள் எவ்வளோ நடந்துகிட்ருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதாவது சின்ன சின்ன பாப்பாஸாக இருக்கட்டும், இல்லை ஏஜ்டானவங்களாக இருக்கட்டும், அவங்க மேலெல்லாம் நிறைய அப்யூஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. நிறைய ரேப் அட்டம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம எல்லா இடத்துலையுமே அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் அதுக்காக ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. பிகாஸ் ஸ்டாப் சைல்டு அப்யூஸ் நவ் அப்படின்றது தான் நாங்கள் கேப்ஷனாகவே எடுத்திருக்கோம். ஸோ இந்த படம் நாங்கள் முக்கியமாக என்ன கண்டென்ட்டில் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஒரு போராட்டம் மாதிரி தான், இதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். ஒரு கிளாமரான சப்ஜெக்ட் நாங்கள் சொல்லியிருக்கோம், ஆனால் துளி கூட கிளாமர் இல்லாமல் சொல்லியிருக்கோம். ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நாளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நாங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக படத்தை மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள். டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.